UPSC friends, welcome back to my channel. In this video, we are going to see the Hindu explanation of 17th July 2026. Before starting this video, I would say when it comes to UPSC preparation, newspaper reading is very important. But still, while reading newspaper, aspirants are facing lot of challenges. Say for instance, பேக்ரவுண்டு தெரியாது அண்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை படிக்கிறோம் அப்படின்னா அந்த இங்கிலீஷ் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது, அண்ட் டைம் கன்சூமிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதனால வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே கிரியேட் ஆகாமல் இருக்கும். பட் ஸ்டில் பிலீவ் மீ, இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். கன்சிஸ்டண்டாக ரெகுலராக நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 1 மந்த்துக்கு மேலே 1 மந்த்தை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டு போகும்போது நியூஸ் பேப்பர் கம்ஃபர்டபுளாக மாறிடும். அண்ட் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன் திஸ் வீடியோ யூ வில் கெட் பேக்ரவுண்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வித் prelims fact. After watching this video, with that clarity, if you try to read newspaper, you can complete the paper within 1 hour or 1.5 hours. But you have to try. நீங்க டெய்லியும் ட்ரை பண்ணா மட்டும் தான் இந்த இனிஷியல் டிஃபிகல்ட்டிஸை உங்களால் ஓவர் கம் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர் ஒரு கம்ஃபர்டபுள் மீடியமா மாற்ற முடியும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் திங், if you have any doubts and if you have any queries regarding this video, kindly let me know in the comment section. I will give further explanation. Okay, fine. Let's get started. When it comes to first news, என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கோம் எலெக்ஷன் கமிஷனுக்கும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கும். என்ன இஷ்யூ அப்படின்னா, எலக்டோரல் ரோல்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்ட பீப்புளுக்கு சோஷியல் வெல்ஃபேர், தட் மீன்ஸ் வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் டினை பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதுக்காக வந்து பெட்டிஷன் போயிருக்கும் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட. சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணா ஸ்கீம் இருக்கும்ல, ஸோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க விமனுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அப்பீல் பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் வந்து நேம் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கோ அவங்கெல்லாம் வந்து ரீஅப்பீல் பண்ணணும், மறுபடியும் வந்து செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அப்பீல் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இஷ்யூ சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு கன்சர்ன். ரெண்டாவது என்னன்னா பிடிஎஸ் சிஸ்டம். ஸோ ரேஷன் பொருட்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டாவது கன்சர்ன். மூணாவது என்னன்னா, இந்த கேஸ்ட் வெரிஃபை பண்ணணும். ஸோ அந்த அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ரீவெரிஃபை பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணணும் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது 3 கன்சர்ன் வந்திருக்கும். ஸோ இதுக்காக சுப்ரீம் கோர்ட் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. எஸ்ஐஆர் டேட்டா அப்படிங்கிறது ஸோ எதுக்காக அந்த பர்பஸ் என்னவோ அதுக்காக மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு சிட்டிசன் ஓட்டு போடலாமா போடக்கூடாதா, ஸோ இதை டிசைட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் ப்ராசஸ். ஸோ அதை தாண்டி மற்ற விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ May 27 ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ cannot be used for any other purpose அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எஸ்ஐஆர் அவுட்கம்ஸ் cannot be used for any other purpose அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சிட்டிசன்ஷிப்பை டிசைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ரெசார்ட்டாக வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஈவன் தோ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியாக இருந்தாலுமே, ஸோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டுக்கு ஆக்ட்டுக்கு கீழே தான் வந்து ஒரு பர்சன் சிட்டிசன்ஷிப்பாக இல்லையா சிட்டிசனாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 9, 10, 11, 12. ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த ஆக்ட் தான் டிசைட் பண்ணும், நீங்கள் டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இஷ்யூ. சுப்ரீம் கோர்ட் இதுதான் சொல்லியிருக்குது. ஓகேங்களா. அண்ட் ஒன்லி 38,000 கேஸ் தான் வந்து டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்குது. பட் ரிஜிஸ்டர் ஆன கேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34 lakh ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. ஸோ இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா எப்படி 21 வருஷம் மேலே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸோ நாங்கள் இதை ஏர்லி டேட்டில் வந்து ஹியர் பண்ணுறோம். இந்த மாதிரி கேசஸ் ஏதாவது இன்வால்வ் ஆகிட்டு வந்துச்சு அப்படின்னா ஏர்லியராக வந்து நாங்கள் ஹியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சீரியஸ் சிவில் கான்சிக்வன்ஸ் வந்து இதனால் வருது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் சீக்கிரமாக பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஹோல் ஆர்டிகல் இருக்கிறது. ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஆன் இட், ஜஸ்ட் ட்ரை டு ரீட் ஒன்ஸ், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஃபைன், லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட் இந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, US ஈரான் அட்டாக் தான். எஸ்டர்டே நியூஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். US என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக நெகோசியேஷன் டேபிளுக்கு வரல, நெகோசியேஷன் டாக்கு வரல அப்படின்னா பிரிட்ஜஸ், நியூக்ளியர் சைட்ஸ் இதெல்லாம் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு US சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நியூஸில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ US பாம்பு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நியூஸ். அண்ட் ஆல்சோ டவர், சாப்கார் போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டவர் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய இந்த நியூஸ் ஆர்டிகல் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. பந்தர் அப்பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே மேப் இருக்குது பாருங்கள். பந்தர் அப்பாஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக வந்து நியூஸில் வந்த பிளேசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஷம் ஐலாண்ட் வந்திருக்கும், லாவன் ஐலாண்ட் வந்திருக்கும், ககார் ஐலாண்ட் வந்திருக்கும், புர்ஷர் வந்திருக்கும், ஸோ பாஸ்ரா வந்திருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக நியூஸில் வந்த பிளேசஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிளேசஸும் இந்த மேப் வந்து ரெகுலராக நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். எக்ஸாமில் கேட்கும்போது, மேட்ச் ஷீட்டில் கேட்கும்போது நம்மளால் ஈஸியாக அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்டர் கண்ட்ரிஸும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ குவைத் எங்கே இருக்குது, சவுதி அரேபியா எங்கே இருக்குது, கத்தார் எங்கே இருக்குது, பஹ்ரைன் எங்கே இருக்குது, இங்கே ஓமன் இருக்குது. ஓமன் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஓமன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க ப்ராப்பராக. அண்ட் வென் கம்ஸ் டு நெக்ஸ்ட் நியூஸ், ஆண்டி புர்ன்ஹாம். ஸோ இவர் தான் மண்டேவிலேருந்து யூகேவோட பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. அதை பற்றி இருக்கக்கூடிய நியூஸ் தான். யூகேல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிரைசிஸ்லாம், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் கிரைசிஸ்லாம் போயிட்டு இருக்குது. லைக் இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் மைக்ரேஷன் இஷ்யூஸ். ஸோ இது தொடர்ந்து வந்து பீப்புள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக வந்து ரிசைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 இயர்ஸில் 7th பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு மத்தியில் ஸோ இவர் மண்டேலேருந்து பிரைம் மினிஸ்டராக இருக்க போகிறாரு. ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் அப்டேட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஃபர்தராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 நாளாக ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம நேற்றே இதை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். ஸோ இது வந்து அவரோட உரிமை,
இதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், அவரோட லைஃபை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க எதுக்காக கண்டினியூஸாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஆன் இட். அண்ட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் நியூஸ், ஹையர் எஜுகேஷன் பில் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஹையர் எஜுகேஷன் பில்லை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்கே வரும்னா 7th ஷெட்யூலில் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன்ட் லிஸ்ட்லாம் படிப்போம்ல. ஸோ அதில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா, கன்கரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஸ்டேட் சப்ஜெக்டில் இருந்து நம்ம கன்கரன்ஸ் லிஸ்ட்டுக்கு வந்து மாற்றிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஸ்டேட்டும் லா கிரியேட் பண்ணலாம், சென்டரும் லா கிரியேட் பண்ணலாம். இப்போ அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டில் சென்டர் லா கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ அதுதான் இஷ்யூ. ஓகேங்களா, என்ன கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா விக்ஷித் பாரத் சிக்ஷா ஆதிஸ்தன் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க, விபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு பில்லு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு அபெக்ஸ் பாடியை வந்து அபெக்ஸ் ரெகுலேட்டரி பாடியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த விக்ஷித் பாரத் சிக்ஷா ஆதிஸ்தன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எந்த 3 ரெகுலேட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ், ஆல் இண்டியா கவுன்சில்ஸ் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஸோ இந்த 3 ரெகுலேட்டர்ஸ் ஆல்ரெடி இப்போ இருக்காங்க. இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு அபெக்ஸ் ரெகுலேட்டராக கொண்டு வர போகிறாங்க ஹையர் எஜுகேஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, இதில் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் லீகல் எஜுகேஷன் தட் இஸ் லா இருக்கும்ல. ஸோ அதையெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இதுக்குள்ளே வராது. அண்ட் ஆல்சோ இதுக்கு கீழே ஒரு 3 கவுன்சில்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ரெகுலேட்டரி கவுன்சில்ஸ் ரெகுலேஷன் பண்ணுவாங்க இவங்க தான். அண்ட் அக்ரிடிஷன் கவுன்சில், ஸோ இன்ஸ்டிடியூஷனோட அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை என்ஷூர் பண்ணிவிட்டு அக்ரிடிஷன் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் கவுன்சில்ஸ் அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 3 கவுன்சில்ஸ் வந்து இதுக்கு கீழே வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஹையர் எஜுகேஷனை ரெகுலேட் பண்ணக்கூடிய அபெக்ஸ் பாடி பிபிஎஸ்ஏ அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா கிளாஸ் 11 சப் கிளாஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ரோல் ஆஃப் அஃபிலியேட்டட் காலேஜஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்துருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரியார் யூனிவர்சிட்டி இல்லை பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே காலேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த காலேஜுக்கு டிகிரி யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத அந்த யூனிவர்சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணும். வெதர் அவங்க டிகிரி கொடுக்கலாமா வேணாவா அப்படிங்கிறத இவங்களே வந்து டிசைட் பண்ணுவாங்க. அந்த யூனிவர்சிட்டி டிசைட் பண்ணும். இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா டைரெக்டாக ரெகுலேட்டரி கவுன்சில்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தட் இஸ் நம்ம இங்கே ரெகுலேட்டரி கவுன்சில்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ரெகுலேட்டரி கவுன்சில்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ வித்தவுட் இன்வால்விங் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆர் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டி வந்து அவரோட இன்வால்மெண்ட் இல்லாமல் ஸோ அவங்களே வந்து டைரெக்டாக டிசைட் பண்ணுவாங்க யார் அவார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ எலிஜிபிலிட்டி அவங்களே வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ன்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பிஃபோர் ரெகுலேட்டரி கவுன்சில்ஸ் டேக் எனி இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் மஸ்ட் அப்டைன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சேஞ்சஸை வந்து அந்த நம்ம கன்சர்ன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த டிசிஷன் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த நியூஸ் ஆர்டிக்கல். ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட்டை வந்து அக்ரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சப் கிளாஸ் 47 ஒரு இஷ்யூ சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூப்பர் சீடிங் பவர்ஸ் அலோடு த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ என்னென்னா ஸோ இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்ஸ் வரும்போது ஒரு சில எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் செர்டைன் சுச்சுவேஷனில் இந்த ரெகுலேட்டரியோட டிசிஷனை சூப்பர் சீட் பண்ணலாம். ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சூப்பர் சீட் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கன்சர்ன் என்னன்னா டூ மச் ஆஃப் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் வந்து சென்டர் கிட்ட இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் அந்த ரெகுலேட்டரி அபெக்ஸ் பாடி இருக்குது இல்லையா. ஸோ அதோட அட்டானமி வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட அட்டானமி இதை அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க இந்த 2 கன்சர்ன். ஸோ இதுக்கு தான் வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா ஸோ இதை ரீரைட் பண்ணும். ரீரைட்டிங் கிளாஸ் 47 என்டையர்லி பிகாஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் ஓவர் எக்ஸசைஸ் சென்ட்ரலைசேஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை ரீரைட் பண்ணுறதா வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுது. ஸோ ஆந்திர பிரதேஷ் இப்போ இந்த ஆர்டிக்கலை பாருங்கள். இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செர்டைன் சுச்சுவேஷன் சொல்கிறீங்க, அது என்னென்ன வந்து கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணுங்கள், என்ன சுச்சுவேஷன் என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அண்ட் மண்டே பார்லிமெண்ட் செஷனில் வந்து இதை ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலாகவே இதை பற்றி நியூஸ் வரும். ஸோ அப்போ நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதுதான் இஷ்யூ. ஸோ இதுதான் இந்த சேஞ்சஸை இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அக்ரி பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ். சிஎம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கெல்லாம் செல்ஃப் எனுமினேஷன் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நத்திங் பட் சென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்மளே போயிட்டு அந்த வெப் போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணி வைக்கணும். லைக் கிராஸ் வெரிஃபிகேஷன் வந்து அவங்க இன் பர்சன் வரும்போது கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்மளை ஃபஸ்ட்டு பண்ண சொல்கிறாங்க, டேட்டாஸ் எல்லாம் நம்மளை ஃபஸ்ட்டு பண்ண சொல்கிறாங்க. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் லைக் நீங்கள் இந்த வெப்சைட் போர்ட்டலில் போய்ட்டு ஸோ உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி நீட் டு நோ பேசிக் ஃபேக்ட் அபவுட் சென்சஸ் அப்படிங்கிறது 7th ஷெட்யூலில் யூனியன்
யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கண்ட்ரி லிஸ்ட் இருக்கும்ல, ஸோ அதில் யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ இது யார் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா, ORGI அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் சிங்க்ரனைஸ் சென்சஸ் எப்போ கொண்டு வராங்கன்னா 1872 கொண்டு வராங்க, லார்ட் மேயோ அப்படின்றவர். சிங்க்ரனைஸ் சென்சஸ் எப்போ கொண்டு வராங்கன்னா 1881. ஓகேங்களா. இப்போ சிங்க்ரனைஸ் சென்சஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 years ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியடிக்கலாக வந்து அதை ரெகுலராக வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் சிங்க்ரனைஸ் சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சிங்க்ரனைஸ் சென்சஸ்னால் அந்த மாதிரி வந்து ஈக்குவல் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் நான் சிங்க்ரனைஸ் சென்சஸ். சிங்க்ரனைஸ் சென்சஸ் ஃபஸ்ட் எப்போ கொண்டு வராங்கன்னா லார்ட் ரிப்பன் டைம் பீரியடில், வைஸ்ராய் லார்ட் ரிப்பன் டைம் பீரியடில் கொண்டு வராங்க. ஸோ அதுதான் எவ்ரி 10 yearsக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். இடையில 2021 கோவிட்னால ஸோ இது வந்து ட்ராப் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தோம். எவ்ரி 10 yearsக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சஸ் வந்து நம்ம எடுப்போம். ஸோ 1921 தான் கிரேட் டிவைட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த இயர் சென்சஸில் பார்க்கும்போது தான், அந்த டைம் சென்சஸில் பார்க்கும்போது பாப்புலேஷன் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவில் போச்சு. ஓகேங்களா. அதனால் த இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்கான ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல்ஸ். அண்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் நியூஸ். இந்த பர்டிகுலர் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது ஜப்பான் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்தியா வந்து எங்களுக்கு ப்ராப்பராக சிக்னலிங் சிஸ்டம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண மாட்டேங்குது, அதனால தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கு இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா, ஸோ அது அவங்க பர்சனல் ஒப்பீனியன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் இந்த பர்டிகுலர் நியூஸ் ஆர்டிக்கலில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு சில ஃபேக்ட் இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட். மும்பையும் அகமதாபாதும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 508 kilometers வந்து லென்த் இருக்க போகுது. யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சிஸ், அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் சிங்கன்சென் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுதான் யூஸ் பண்ண போகிறாங்க. E10 சீரிஸ்னு சொல்லுவோம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா E10 சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2030 தான் வந்து இது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. பட் இது ரொம்ப டிலே ஆகிறதுனால நம்ம மீன்வைல் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம இண்டிஜினியஸாகவே ஹை ஸ்பீட் ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது 2027 வந்து லான்ச் பண்ண போகிறோம். சூரத் டு பிலிமோரா அப்படின்ற ஸ்டேஷன். ஓகேங்களா. ஸோ குஜராத்தில் இருக்குது. ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதுதான் விஷயம். ஸோ இதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். யாருன்னா BEML லிமிடெட் அண்டு ICF இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம இண்டிஜினியஸாகவே வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் பேசிக்கான ஃபேக்ட். அண்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் நியூஸ். லைக் நம்ம ஆல்ரெடி சாப்கார் போர்ட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா. ஸோ சாப்கார் போர்ட்டில் வந்து ஒரு டவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இல்லைங்க, சாப்கார் போர்ட் நல்லா தான் இருக்குது, டேமேஜ் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சாப்கார் போர்ட் பற்றி இருக்கக்கூடிய எக்ஸாம் ரிலவெண்ட்டான பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம். இப்போ சாப்கார் போர்ட் எங்கே இருக்குன்னா ஈரானில் இருக்குது. ஓகேங்களா. இதை இந்தியா டெவலப் பண்ணிட்டு இருக்குது. எதுக்கு நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, த்ரூ ஈரான் வழியாக நம்ம ஆப்கானிஸ்தானை ரீச் பண்ண போகிறோம். இந்த மேப் பாருங்கள். இதில் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் இருக்கும். ஆப்கானிஸ்தானை ரீச் பண்ணி ஆப்கானிஸ்தானில் நம்ம ட்ரேட் டெவலப் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் இடையில இருக்கு இல்லையா, பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த சாப்கார் போர்ட் மூலமா நம்ம ஆப்கானிஸ்தானை ரீச் பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் திங், இதுக்காக மட்டும் இந்த சாப்கார் போர்ட் யூஸ் பண்ணப்படுறதில்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டெக்ரல் பார்ட் எதில் அப்படின்னா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த காரிடாரில் சாப்கார் போர்ட்டுங்கிறது ஒரு இன்டெக்ரல் பார்ட். ஓகேங்களா. இந்த நார்த் சவுத் காரிடார் அப்படிங்கிறது என்னன்னா 2000 எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். யார் யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஈரான், ரஷ்யா 3 பேர் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்டை கொண்டு வரோம். மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 7200 கிலோமீட்டருக்கு கொண்டு வரும். ஓகேங்களா. எதுக்கு அப்படின்னா சூயஸ் கேனலோட டிபெண்டன்சியை நம்ம குறைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ரஷ்யா கூட வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ரூட்டை வந்து கொண்டு வரும். இந்த மேப்பில் வந்து பாருங்கள், இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ளூ லைனில் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை வந்து கனெக்ட் பண்ணும். இது வழியான வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் சி அப்படியே உள்ள போயிட்டு ரெட் சி, அந்த சூயஸ் கேனலில் போயிட்டு மெடிட்டரேனியன் சி, நார்த் சி, பால்டிக் சீல போயிட்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை போய் கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ரூட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 30% வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த டைம் டியூரேஷன் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். நார்மலாக இந்த சூயஸ் கேனல் வழியாக போகும்போது 40 to 45 days ஆகும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் மூலிமா, இந்த சாப்கார் போர்ட் மூலிமா நம்ம ரஷ்யாவை கனெக்ட் பண்ணும்போது 20 to 25 days மட்டும் தான் ஆகும். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூயஸ் கேனல் டிபெண்டன்சியை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ இதில் 13 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மேப் ஒரு டைம் பாருங்கள். இந்த பேசிக்கான ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் நியூஸ். அண்ட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் நியூஸ். இந்த நியூஸ் பர்டிகுலர் நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் பர்த் அந்த டெத் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதை ப்ராப்பராக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்கள், ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஃபேக்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. 1969 கொண்டு வரப்பட்ட ஆக்ட். அதில் 2023 அமெண்ட்மெண்ட்டும் போட்டு ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி, பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் கம்பல்சரியாக நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ October 1,
2023. ஸோ அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹாஸ்பிட்டல்ஸும் வித்தின் 21 டேஸ்க்குள்ளே வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் இப்போ கரண்ட்டாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ மான்சூன் செஷன் நம்ம ஜூலை 20, தட் மீன்ஸ் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்து ப்ரொப்போஸ் பண்ணவும் போகிறாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்னென்னா ஸ்ட்ரிஜென்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த மாதிரி டிலேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல். ஸோ ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த நியூஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்செக்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அந்த கிளாஸ் ரெகக்னேஷன் இல்லை, டிஸ்டிங்க்ட் ரெகக்னேஷன் இல்லை, ப்ராப்பரான ஃப்ரேம் ஒர்க் இல்லை, ஸ்டாச்சுரி கைட்லைன்ஸ் இல்லை, அண்ட் ஆல்சோ அவங்க லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ லேக் ஆஃப் டாக்குமெண்டேஷன் கிளாரிட்டி இல்லை, அண்ட் இன்ஹெரிடன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இல்லை, அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம்லேயும் ஒரு ப்ராப்பரான எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதுக்காக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட வந்து ஒரு ப்ளே போயிருக்கு. ஸோ அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, டைரக்ஷன் கொடுத்துருக்கு, நோட்டீஸ் கொடுத்துருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட. என்னென்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும், வித்தின் 6 மந்த்துக்குள்ளே ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வரணும். ஸோ செப்பரேட் ஸ்டாச்சுரி கைட்லைன்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் சிஸ்டமில் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் ப்ராப்பராக ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு லீகல் சேஃப்கார்டு வந்து இருக்கணும், ப்ராப்பராக பர்த் அண்ட் ஐடென்டிட்டி டாக்குமெண்டேஷன் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு சஜஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லைக் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் மெடிக்கல் ப்ரோட்டோகால் கமிட்டி ஃபார் இன்டர்செக்ஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் கமிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த பெட்டிஷன் ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட் இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெடி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் கைஸ். அண்ட் மூவிங் அட் த நெக்ஸ்ட் நியூஸ், வில்லிஞ்சம் போர்ட் ரிலேட்டடாக இருக்குது. வில்லிஞ்சம் போர்ட் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. ஸோ இந்த வில்லிஞ்சம் போர்ட் என்னென்னா ஆகஸ்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். அப்படின்னா இப்போ இந்த போர்ட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பாக தான் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூரோப்லேருந்து ஒரு கண்டெய்னர் ஷிப் வந்து பெரிய கண்டெய்னர் ஷிப் வந்து கிளம்பி வருது. ஸோ இந்தோனேஷியா வரைக்கும் போகணும். ஸோ இப்போ போகும்போது இடையில வந்து இந்த வில்லிஞ்சம் போர்ட் வந்து ஒரு ஹப்பாக வந்து இருக்கும். ஸோ இந்த வில்லிஞ்சம் போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த போர்ட்டுக்கு இதுதான் ஹப், இந்த வில்லிஞ்சம் போர்ட்டு தான் ஹப். இப்போ இந்த யூரோப்லேருந்து கிளம்பி வரக்கூடிய அந்த கண்டெய்னர் ஷிப்பு இந்த வில்லிஞ்சம் போர்ட்டில் கண்டெய்னர்ஸை வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடும். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி போர்ட்லாம் வந்து தேவையான கண்டெய்னர், அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கண்டெய்னரை வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இங்கே கண்டெய்னர் ட்ராப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கிருந்தும் பிக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் அது வந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து போகும். ஸோ இது வந்து இந்த வில்லிஞ்சம் போர்ட்டுங்கிறது இடையில இருக்கக்கூடிய ஒரு ஹப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா பெரிய ஷிப்ஸ் வந்து இங்கே ஈஸியாக வர முடியுது, ஏன்னா இது டீப் வாட்டர் போர்ட். ஓகேங்களா? பட் அந்த சின்ன சின்ன போர்ட்டுக்கெல்லாம் அந்த பெரிய ஷிப் வந்து போக முடியாது, காஸ்ட் வைஸ் அதிகமாகும் அண்ட் டைம் கன்சூமிங் அதிகமாகும். ஸோ அதனால் இந்த பெரிய கண்டெய்னர் கொண்ட ஷிப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேஜர் போர்ட்டுக்கிட்ட தான் வந்து ஒரு ஹப்பாக செயல்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹப்பு தான் வில்லிஞ்சம் போர்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இங்கே எக்ஸ்போர்ட்டிங் போர்ட்லாம் இது வரைக்கும் வந்து பண்ணலை. ஓகேங்களா? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் போயிட்டு வில்லிஞ்சம் போர்ட்லேருந்து ஒரு கண்டெய்னர் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அங்கே அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை. ஸோ இனிமே தான் ஆகஸ்ட்லேருந்து இந்த கஸ்டம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இங்கிருந்தே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆப்ரேஷன் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த போர்ட்டோட ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஹைவே கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும், அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? அண்ட் மூவிங் அட் த நெக்ஸ்ட் நியூஸ், கோர் இண்டஸ்ட்ரீஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜூலை 20. ஸோ பேஸ் இயர் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க 2022-2023. ஸோ இதுக்கு முன்னாடி பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2011-12. ஸோ அந்த இயர்லேருந்து பேஸ் இயர் அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவோம். அந்த 8 இண்டஸ்ட்ரின்னு பாருங்கள்: கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், ஸ்டீல், சிமெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதுதான் இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸை மட்டும் கவர் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து கவர் ஆகும். ஸோ இதில் மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கவர் ஆகும். இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதற்கு கீழே வந்து இருக்கும். ஸோ பேஸ் இயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2022-2023. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பேசிஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இண்டெக்ஸில் ஒரு லீடிங் இண்டிகேட்டர் யாருன்னா இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40.27% வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான ஃபேக்ட். ஸோ இந்த ஃபேக்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைக் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் தான். ஸோ இதில் இந்த பர்டிகுலர் நியூஸில் குர்திஸ் மிலிட்டன்ட் குரூப்ஸ் இவங்க எங்கே இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க பிரைமரிலி எங்கே இருப்பாங்கன்னா
டர்க்கி, ஈராக், சிரியா அண்ட் ஈரான். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் குரூப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹசபுல்லா, ஹமாஸு, ஸோ இந்த மாதிரி மிலிட்டன்ட் குரூப்லாம் நம்ம கண்டினியூஸாக நியூஸில் பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் மேட்ச் பண்ணி கேட்குறதுல ரொம்ப ஈஸியாக வந்து கேட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ இந்த பர்டிகுலர் நியூஸில் குர்திஸ் மிலிட்டன்ட் குரூப்பை வந்து பார்த்துக்கோங்க. ட்ரை டு ரீகலெக்ட் நம்ம ப்ரீவியஸில் பார்த்தது அந்த மிலிட்டன்ட் குரூப்ஸ் எல்லாம் ட்ரை டு ரீகலெக்ட் பண்ணிங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் மெக்சிகோவில் எர்த்குவேக் வந்திருக்குது. ஓகேங்களா? 7.3 மேக்னிடியூட்டில் எர்த்குவேக் வந்திருக்குது. ஸோ அவ்வளோதான், இது சின்ன சிம்பிளான நியூஸ். இந்த மாதிரி எர்த்குவேக் வந்திருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் அவ்வளோதான் guys, இன்றைக்கி டுடே நியூஸ் வந்து இவ்வளோ தான். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ கைண்ட்லி ட்ரை டு ரீட் நியூஸ் பேப்பர். ஸோ உங்களால் ஈஸியாக நியூஸ் பேப்பர் படிச்சிட முடியும். ஸோ இது மாதிரி ரெகுலராக வந்து 1 மந்த் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கே கிடையாது. அது ஈஸியாக கம்ஃபர்டபுளாக மாறிடும். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நல்ல ஹோல்டு கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.